வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 45 வியாழக்கிழமை நவம்பர் 28, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தம். லெபனான் மக்கள் மட்டுமின்றி உலகமே சற்று நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. நாள்தோறும் உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை உலகளவில் மேலும் வலுப்படுத்தி அனைத்து போர்களுமே நிறுத்தப்பட்டு அன்பால் இணைந்து முன்னேறும் அற்புத உலகை நாம் உருவாக்குவோம் என்ற உறுதியுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. 6வது உள்ளாட்சி லட்சிய வேட்பாளர்களுக்கான 2 நாள் முகாம் நாகப்பட்டினத்தில். நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய 2 நாட்கள் லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான 2 நாள் 6வது முகாம் நாகப்பட்டினம் நகரம் புத்தூரில் உள்ள கலங்கரை சமூக செயல்பாட்டு மையத்தில் நடைபெற நல்லோர் வட்டம் குழு முழு வீச்சுடன் செயல்பட்டு வருகிறது. இதில் நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருச்சி, கரூர், சேலம், தென்காசி, புதுக்கோட்டை மற்றும் பல மாவட்டங்களில் இருந்து கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இம்முகாமிற்கான தங்கும் வசதி அரங்கம், உணவு போன்ற ஏற்பாடுகளை பிரதாபராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு, நல்லூர் வட்டத்தின் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் ஆகியோர் கவனித்து வருகிறார்கள். இதில் முகாமை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வரும் 10 பொறுப்பாளர்களை கொண்ட குழுவுடன் பேராசிரியர் திரு பழனித்துறை, திரு ஹக்கீம், கம்பூர் திரு செல்வராசு, கோடங்கிபாளையம் காவி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இப்பயிற்சியினை அளிக்கவிருக்கிறார்கள். முகாமில் கலந்து கொள்ள பதிவு செய்திருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். காலை 8 மணிக்கு முன்னதாகவே வந்து குளித்து முடித்து சிற்றுண்டிக்கு தயாராயிருத்தல் அவசியம். மேலும் 2 நாட்களுக்கான உடை, பற்பசை, இதர தனக்கான பொருட்களுடன் குளிர் இருக்குமாகையால் போர்வை, ஸ்வெட்டர் கொண்டு வரும்படி திரு குட்டியப்பன் தெரிவிக்கிறார். லட்சிய சமுதாயத்தில் இணைந்திருப்பவர்கள் இப்படித்தான் தமது வாழ்க்கையை அழகாக்கி கொண்டு வருகிறார்கள். இதோ கோவை மண்டல செம்மை இல்லம் பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். இன்னைக்கு கீதா கிச்சன் கார்டன்ல இருந்து என்ன அறுவடை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் குட்டி குட்டி தொட்டியில் வந்து முள்ளங்கி விதைகள் வச்சு இன்றைக்கி நான் அறுவடை பண்ண போகிறேன். ஸோ இடம் இல்லை, நாங்கள் தோட்டம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இன்றைக்கி வந்து முள்ளங்கி வந்து என்னோடய வீட்டுக்கு சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பொரியலுக்கு வந்து முள்ளங்கி கீரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன முயற்சி வந்து நீங்களும் பண்ணுங்கள். விவசாயத்தை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நன்றி. அனைத்து மயானங்களும் இதை பின்பற்றுமா? நாமக்கல் யுனைடெட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வழிகாட்டுகிறது. இன்னமும் தமிழகத்தில் பல மயானங்களில் இறந்தவர்களை தகனம் செய்ய செல்லும்போது பணம் பறிக்க பல வழிகளையும் கையாண்டு இறப்பின் துக்கத்தை விட இந்த நிர்வாகிகளின் நடவடிக்கைகள் பெரும் துன்பத்தை விளைவித்து வருவது நாம் அறிந்ததுதான். நாமக்கல்லில் நவீன தகன மேடையை பொறுப்பேற்று நடத்தி வரும் யுனைடெட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அங்கு வைத்துள்ள அறிவிப்பு பலகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இங்கு தங்கள் உறவுகளுக்கு கருமகாதி செய்ய வருபவர்கள் இங்கு வேலை செய்யும் பணியாளர்களுக்கு வெகுமதியை அளித்து அவர்களை அவமரியாதை செய்யாதீர்கள். நாங்கள் அவர்களுக்கு வேண்டிய அளவு ஊதியம் கொடுக்கிறோம். மேலும் இதை அவர்கள் புனிதமான வேலையாக செய்கிறார்கள். இந்த மின்மயானத்தை ஏற்று நடத்தும் யுனைடெட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் உறுப்பினர்களையும் பணியாளர்களையும் ஊக்கப்படுத்துங்கள். பணத்தால் அல்ல, மனத்தால். இறுதி யாத்திரை நடக்குமிடம் புனிதமாக இருக்கட்டும். அத்துடன் இந்த மயானம் தூய்மையாக பராமரித்து வருவதோடு அங்கு வருபவர்களுக்கு சடலத்தை எடுத்து வைப்பது போன்ற பணிகளில் தாமாகவே முன்வந்து உதவி செய்து சுமூகமான சூழலை பராமரித்து வருகிறார்கள். இந்த நவீன எரியூட்டும் மயானத்தை பள்ளிப்பாளையம், முசிறி, சேலம், கரூர் ஆகிய ஊர்களை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அனைத்து பணியாளர்களையும் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறார் நிர்வாகத்தின் மேலாளர் சிவில் இன்ஜினியர் திரு மணி. பிறர் பாராட்டி கொண்டிருக்கும் எங்களது பணியும் ஒற்றுமையும் இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு யுனைடெட் வெல்ஃபேர் அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர்களே மிக முக்கிய காரணமாவார்கள் என்று மயான மேலாளர் திரு மணி கூறினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. அரிய வாய்ப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவில் PSLV C-59
பிரபா 3 ராக்கெட் லான்ச்சிங் நேரில் காண. டிசம்பர் 4, 2024 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் 16:08 மணிக்கு PSLV C-59 ராக்கெட் லான்ச் நிகழ்வை நேரில் காண விரும்பும் எவரும் நவம்பர் 28 மாலை 6 மணி முதல் கீழ்கண்ட இணையத்தில் பதிவு செய்து கலந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இவரை தெரியுமா? இந்த சிறப்பு குழந்தை வில்லிவாக்கத்தில் கண்டறியப்பட்டு தற்போது வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் உள்ளார். இவரை அறிந்தவர் அவரது பெற்றோருக்கு தகவல் அளிக்கவும் என்று பிரசாந்தி அகாடமி நிறுவனர் கோவை தீபா மோகன்ராஜ் தெரிவிக்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.